காலையில் எழுந்த உடனேயே தோட்டத்தில் போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தால் தான் நமக்கு அந்த நாளே ரொம்ப சந்தோஷமாகவும் மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. செடியில் என்னென்ன பூக்கள் பூத்திருக்கு, பூச்சி தாக்குதல் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே வந்தேன். செம்பருத்தி பூக்களில் 2 பூ ரொம்ப அழகாக பூத்திருக்கு. இன்னும் நிறைய மொட்டுக்களும் இருக்குங்க. மழைக்காலம் வந்தாலே இந்த பூச்சி தொல்லை அதிகமாகிடும். அதனால் அப்பப்போ நம்ம செடிகளை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி ரோஜா பூக்களில் ஒரு 3 பூக்கள் பூத்து இருந்துச்சுங்க. இந்த கோலியஸ் செடியை ரீபாட்டிங் பண்ணி வச்சதுக்கப்புறம் நல்ல அழகாக சூப்பராக வளர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் செடிகள் ரீபாட்காக வெயிட்டிங். ஆனால் பெரிய தொட்டிகளும் இல்லை, மண்கலவையும் ரெடி பண்ணணுங்க. வெயிலில் வச்ச உடனேயே மாஸ் ரோஸில் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. காக்கட்டான் இருவாச்சி இந்த 2 மல்லி செடிகளிலும் நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் செஞ்ச ஒரு சிறு தவறு, இந்த சந்தன மல்லி சரியாக வளராமல் அப்படியே நின்றுடுச்சுங்க. இந்த சந்தன மல்லி செடிக்குள்ளே நான் ஒரு மாரிகோல்டு செடி வச்சுருந்தேன். அந்த செடி நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கவே இந்த செடி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சுங்க. நல்லா பூத்து அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் மாரிகோல்டு செடியை பிடுங்கி போட்டாச்சு. இப்போ இந்த சந்தன மல்லி செடி நல்லா வளர்ந்து நிறைய மொட்டுக்கள் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரே தொட்டியில் நிறைய செடிகளை வச்சு நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. வெண்டை செடியில் பூச்சி அரிச்சிருந்ததுனால கிளைகளை கட் பண்ணி விட்டிருந்தோம். இருந்தாலும் நல்லாவே உயரமாக வளர்ந்துக்கிட்டே வருதுங்க. சுவற்றின் மேல் வச்சிருந்த எல்லா செடிகளும் காற்றுக்கு விழாமல் நல்லாவே இருக்குங்க. இப்போ இந்த தொட்டியை நல்லா கவனித்து பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு பால்சம் பிளான்ட் இருக்குது. நல்ல அடர்த்தியாக பெருசாக ஒரு குறு மரம் போல் வளர்ந்துருக்குங்க. ஆனால் இந்த தொட்டிக்குள்ளே எப்போவுமே பால்சம் செடி வச்சா பூக்கள் வர மாட்டேங்குது. மற்ற எல்லா செடியுமே பூத்து குலுங்கி அறுவடையே முடிஞ்சு கட் பண்ணியும் போட்டாச்சு. இந்த செடி அப்படியே நிற்குது, என்னன்னு தெரியலை. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.